Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம சரவணா எலைட்ல இருந்து பிரேஸ்லெட் டைப் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். கோல்ட் இல்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 8 கிராம்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகக்கூடியது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் டச்சோட and also trending collections and வந்து எவர்கிரீன் collections இதெல்லாம் கூட இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ உங்களுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க இந்த மாதிரி பிரேஸ்லெட் டைப் பேங்கிள் காட்டுங்கன்னு சொல்லி. அதனால இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக மேக் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பார்க்கிறது கூட பாருங்க 8 கிராம்ல தான் இருந்தது. இதெல்லாம் ஃப்ளெக்ஸி டைப்புங்க. கொக்கியோ இல்ல ஸ்க்ரூவோ எதுவுமே வராது. அப்படியே நம்ம அழகா எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து அந்த சேதாரம் கூட நான் டீடைல்டா காமிச்சிருக்கேன். வீடியோலயும் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ வந்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் ஏதா இருந்தா அந்த சேதாரத்தையும் நீங்க பார்த்துக்கலாம். and also டைரக்டா விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறது. இது பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த வளையமுக்குள்ளே வந்து அழகாக அந்த லீஃப் டைப்பை உள்ளே விட்டுக்குன்னா நல்லா வந்து உங்களுக்கு விழாது, நல்லா டைட்டாக நிற்கும் கையில். ஸோ இதிலே கூட பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஓவல் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கூட இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது, இல்லைனா ஒரு அக்கேஷனல் யூஸு இல்லை ஆஃபீஸ் யூஸு இதுக்கெலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேங்கிள்ஸ் வந்து ஒரு கைக்கு தான் மேடம் நான் பார்த்துட்ருக்கேன். அதுவே வந்து ஒரு 8 கிராமில் ஏன் பட்ஜெட்குள்ளே அடங்குற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்கறது பாருங்க, நடுவில் அந்த ரவுண்ட் டைப்பில் மட்டும் குட்டி குட்டி கல் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து செமி ப்ரேஷியஸ் ஸ்டோனுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இன் ஷேப் கொடுத்து ரொம்ப மாடர்ன் டச்சில் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு சிங்கிளாக ஒரு கம்பி வளையல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ்லாம் 3 கிராம்லேருந்து 9 கிராம்குள்ளே தாங்க இருக்குது. அதே மாதிரி சேதாரம் வந்து 14%லேருந்து 16% தான் இருக்குது. இது வந்து மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நான் நிறைய இடத்துல வந்து ஷூட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த நாலேஜில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூட பாருங்க லைட் அப்படியே கம்பி மாதிரி இருக்கு. அழகா விட்டுக்கலாம். ஒருத்தரை கூப்பிடணும், நம்ம கையில போட்டு விடணும். இப்போ நம்ம வந்து ரைட் ஹேண்ட்ல தான் நம்ம வந்து வளையலோ பிரேஸ்லெட்டோ எது கூட நம்ம போடுவோம். யாராவது சில பேர் தான் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல போடுறவங்களாம் ஸோ ரைட்ல வாட்ச் கட்டுவாங்க. இப்போ நீங்க வந்து ரைட் ஹேண்ட்ல வளையல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்களை கூப்பிடவே தேவையில்ல, நீங்களே வந்து அழகா அதை கைட்டி போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பர் மாடல். இதுல கூட பாருங்க இந்த நடுவில் வந்து கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து அகண்டு போறதோ இல்லை வந்து நீங்கள் கீழே விழுறதோ இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கூட அதே மாடல் தான். இதில் எல்லா டைப்லையுமே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த டைமண்ட் ஸ்டோன் வச்ச மாதிரி அந்த ஸ்டோன்ஸ்லாம் பாருங்கள் அப்படியே ஜர்கான் ஸ்டோன் மாதிரி மின்னுதுங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் வந்து செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸு. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வரலாம், அதை பார்த்துட்டு இது டைமண்டோ அப்படின்னு கூட. கண்டிப்பாக டைமண்ட் கிடையாதுங்க, நம்ம பட்ஜெட்குள்ளே தான் வரும். கல்லெல்லாம் வந்து அவங்க வந்து லெஸ் பண்ணிட்டு அந்த டேக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜின்னா கிராஸ் வெயிட்டு, என்னன்னா நெட் வெயிட்டு. ஸோ அந்த நெட் வெயிட்டில் வர்றது தான் அதனுடைய வெயிட். ஸோ தெரியாதவங்க சில பேர் இருப்பீங்க, அதனால சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்க பார்க்குற கலெக்ஷன் மோஸ்ட் ஆஃப் த டிசைன் ஹார்ட் இன் ஷேப்பு. அண்ட் இதுல எஸ்பெஷலி பார்க்கறது வந்து இந்த ஓவல் ஷேப்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ்னால ரொம்ப ஜாலியாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த டைப்பில் வந்து கல் எதுவுமே கொடுக்காம பிளைனாக கொடுத்துருக்காங்க. என்னதான் கல் வெயிட்டை லெஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் நம்ம ஆளுங்களுக்கு வந்து கல் இல்லாமல் வாங்கினாதான் ஒரு சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். வாவ், சூப்பர் மாடலுங்க இது. இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பீடு வச்சுருக்காங்க. சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பியை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன்ஸ் வர மாதிரி ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வெறும் 3 கிராம் தாங்க. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படி தான். இது கூட பாருங்கள், நடுவில் வந்து சூப்பராக ஒரு ப்ளூ கலர் ஸ்டோனு, அது சுற்றிரும் வந்து இந்த டைமண்ட் ஸ்டோன் வச்ச மாதிரி நல்லா ப்ரீஷியஸாக இருந்ததுங்க. அந்த ஸ்டோன்ஸு நல்லா வந்து கிளிட்டரிங்காகவுமே இருந்தது. ரொம்ப
ரொம்ப லைட் வெயிட். இது கூட இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் என்னோட சஜஷன் வந்து வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 3 கிராம் 4 கிராம் வரதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் பார்ட்டி இல்லைனா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போங்க. மற்றபடி இந்த ஒரு 8 கிராமில் வாங்கினீங்கன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது என்னோட வந்து ஒரு பர்சனல் கருத்து. நீங்களும் அப்படி தான் வாங்குவீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஓவல் ஷேப்புங்க. வளையல் வந்து நல்ல ஓவல் ஷேப்பில் இருக்குது. அது எதுக்காக கொடுக்குறாங்களா, நம்மளுக்கு பிரேஸ்லெட் டைப்புன்றது வந்து அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும். எப்படின்னா அழகாக கைக்கு பொருத்தமாக நிற்கும். ஒரு மாடர்னாக லுக் இருக்கும். அதனால தான் அந்த ஓவல் ஷேப் கொடுக்குறாங்க இதிலலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இந்த ஜென்ஸ்லாம் கடை டைப் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாடல் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா தட்டையாக பார்க்கும்போது லுக் வந்து பேங்கிள் மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கு ஒரு எல்லோரும் கேட்பாங்க இந்த பேங்கிள் எங்கெங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அது பிரேஸ்லெட் டைப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பேங்கிள் டைப்லேயே இது கொடுத்துருக்காங்க. அந்த செக்யூரிட்டிக்காக அந்த கூட சுவிட்ச் மாதிரி நம்ம வாட்ச் கைட்டி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சூப்பரான ஒரு மாடலுங்க. ஏன்னா வந்து கீழே விழுந்துருமோ, கைட்டிக்கிட்டு கொக்கி மாதிரி போட்டால் கூட எங்கேயாவது மாட்டி கைட்டி விழுந்துருமோன்னு பயம் இருக்கும். பட் வந்து அதுக்குள்ளே லாக்குமே நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஒரு காஸ்டிங் மாடலில் ஸ்டடியாக இருந்தது. அங்கங்கே ஸ்டோன்ஸ் கூட வந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது நம்ம சரவணா எலைட், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி எலைட்டான ஒரு டிசைனுங்க இது. நீங்கள் எலைட்டில் அந்த பில்டிங்கில் பார்க்குறது எல்லாமே ரொம்ப மாடர்னாக இருக்குங்க. நீங்கள் மாடர்னாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பில்டிங்கில் வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை ட்ரெடிஷ்னலாகவும் மாடலாகவும் சேர்ந்து வேணும்னா அந்த பக்கத்தில் சரவணா ஸ்டோர்ஸ் தங்க மாளிகை இருக்கும், அதில் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஷூட் பண்ணிக்கிறது வந்து சரவணா எலைட்டில். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் மாதிரி நடுவில் வந்து ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் வந்து கொக்கி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 11 கிராமு 14% வேஸ்டேஜில் இருந்தது. இது கூட பார்த்தீங்கன்னா சைடில் அந்த குக்கி கைட்டிட்டு போடுற மாதிரி மாடல் தான். இதில் கூட நீங்கள் டெய்லி யூஸ் கூட பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருந்தது காஸ்டிங் மாடலு. இப்போ இந்த உள்ள விட்டு மாற்றுறது வந்து ட்ரெண்டிங் மாடலாக என்னன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸில் வந்து இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இது 7.7 கிராமில் வந்திருந்தது, 16% வேஸ்டேஜ். ஸோ மாடலுக்கு ஏற்ற மாதிரி தாங்க அந்த வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இதில் கூட பாருங்கள் நடுவில் அந்த குக்கி டைப்பில் அழகாக விட்டு மாட்டிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த பால்ஸ்லாம் பாருங்கள், அதில் வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பவுனுக்கு வந்து ஒரு 400 மில்லிகிராம் அதிகமாக வரும். அந்த வேஸ்டேஜ் வந்து 16%ல் இருந்தது. இப்போ என் கை எடுத்துக்கிட்டிங்கன்னா வளையல்லாம் வந்து 2.6 இல்லைனா சில இதெல்லாம் வந்து 2.8 தான் கரெக்டாக இருக்கும். என்னோட கைக்கு வந்து இது கரெக்டாக இருந்தது. உங்களுக்கும் சிமிலரான மெஷர்மெண்ட்டில் வரும்னா இது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கை சின்னதுன்னா இதை விட சின்னது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பிரிச்சிருந்தால் ஒரு ஐடியா கிடைக்கும், அதனால் காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து 18 கேரட் கோல்டுங்க. ஸோ 22 கேரட் வந்து வேறு, அதுக்கு வர ரேட் இதுக்கு வராது. இப்போ நம்ம 22K அதாவது 22 கேரட்டில் வாங்கினோம்னா அது வந்து ஒரு 9,000 சம்திங் ஒரு கிராம் வரும். 18 கேரட்டில் வந்தீங்கன்னா அதை விட கம்மியாக ஒரு 2000 கம்மியாக வரும் ஒரு கிராமு. 7000 இல்லை 7500 அந்த மாதிரி. எனக்கு தெரியலங்க, ஒரு நாளும் வந்து கிராம் வெயிட்டு மாறும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து 18 கேரட் கோல்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து மாடர்னாக வேணும், நியூ லுக்கில் ட்ரெண்டிங்காக வேணும்னா 22 கேரட்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் 18 கேரட்டில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே 3 கிராம்லேருந்து 19 கிராமுக்குள்ளே வரக்கூடியது. அதே சமயத்தில் இதுக்கு வேஸ்டேஜ் வந்து 25%. இப்போ நான் கையில் போட்டிருக்கிறது ஒரு எனாமல் டைப்பில் சரவணா ஸ்டோருக்கே உரிய அந்த டிசைனு. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாரல் டைப் தான் வந்து இந்த தலையில் போட்டிருக்க மாதிரி, கையில் போட்டிருக்க மாதிரி, நெக்லஸ் டைப்பில் இந்த மாதிரிலாம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் சரவணா ஸ்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டிசைன் இருந்தது. இதில் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இன்னொரு ட்ரெண்டிங் மாடலு.
ஸோ வந்து நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் வேர் பண்ணி போவீங்க, இல்லை அவுட்ஃபிட் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் தான் நீங்கள் வேர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இதெல்லாம் காமிச்சிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டிசைன் வந்து யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது மட்டும்தான் இங்கே இருக்குதான்னு கேட்டால் இல்லைங்க. நம்ம அம்மாக்கள், சித்தி, பெரியம்மா, பாட்டி போடுற டிசைன் கூட இங்கே இருக்குது. அதெல்லாமே வீடியோவில் வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த டிசைன், இந்த அதாவது பேண்ட் மாதிரி வருதுங்க, அது தங்கம் கிடையாது, மெட்டல் ஸ்ட்ராப். அதுக்கு நடுவில் வருது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் 18 கேரட் கோல்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் கம்மி, மாடர்னாக போடணும், அதே சமயத்தில் பட்ஜெட்குள்ளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை டைப்பில் இருக்குது, பட் பட்டர்ஃப்ளை கிடையாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா 18 கேரட் கோல்டில் வரக்கூடியது தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அது எல்லோ கோல்டு மாதிரி இருக்காது, ஒரு காப்பர் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். இதில் பாருங்கள், நடுவில் அந்த ஸ்டோன் அழகாக ஆடுது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி ஆடுது. அந்த மாடல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நியூ லுக்கில் வாங்கணுன்னா நீங்கள் இது மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கூட பாருங்கள், 2 ஃப்ளாரல் டைப்பு. ஒரு ஃப்ளாரலுக்கு வந்து பிங்க்கு கலர் கொடுத்து, அடுத்த ஃப்ளாரலுக்கு வந்து ஒரு காப்பர் கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்குறது மெட்டல் ஸ்ட்ராப் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரௌன் கலரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இது வந்து கிரே கலரில் வரக்கூடிய மெட்டல் ஸ்ட்ராப். அது தங்கமோ எதுவுமே கிடையாது. அது நடுவில் வச்சுக்கிறது மட்டும்தான் இந்த 18 கேரட் கோல்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 7.5 கிராமில் வருது, 25% வேஸ்டேஜ். நடுவில் வந்து முகப்பு மாதிரி பீச் கலர் ஒரு ஃப்ளாரல் டிசைன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 லீஃபி டிசைன்ஸ். அதில் வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு நல்லா மாடர்னாக பண்ணியிருக்காங்க. சில பேர் நினைக்கலாம் இதே பிரேஸ்லெட் டைப் பேங்கிளில் ஸ்க்ரூ வச்ச மாடல் இல்லையா மேம்ட்டு. அது கூட வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குங்க. கொல்கத்தா டைப்பு, பாம்பே பேட்டர்ன், இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டைப்பில் கூட நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் வருது பார்த்தீங்களா, இது வந்து 18 கேரட் கோல்டுங்க. அது வந்து மெட்டல் ஸ்ட்ராப் கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணவங்களாம் இந்த மாதிரி தான் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா அப்போல்லாம் இதுதான் வந்து ட்ரெண்டிங்காக போயிருந்தது. அதே பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது பிரேஸ்லெட் டைப் இல்லையா, பேங்கிளில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் டைப்பில் வந்திருக்கும், ஸ்க்ரூ டைப்பில். இது பிரேஸ்லெட்ன்றதுனால ஓவல் ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அது சேம் டைம் நடுவில் எனாமல்ஸ் வந்திருந்தது. இதில் பார்த்திங்கன்னா எனாமல் கிடையாது, ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஜென்ஸ் போடுற மாதிரியான ஒரு டைப். இது நல்லா இருக்குங்க மாடல். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிளைனில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு 8 கிராமில், அந்த மாதிரியான ஒரு மாடல் தான். பட் வந்து அங்கங்கே நடுவில் குட்டி குட்டி ஒயிட் ஸ்டோன் வச்சு டைமண்டில் எப்படி ஒரு மாடல் வருமோ அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. இதுவும் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வளையம் மாதிரி தான், கொக்கி டைப்பில் தான் வந்திருக்கு. அடுத்தது பார்க்குறது ஒரு கொல்கத்தா பேட்டர்னில் தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஜுவல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வாங்கியிருப்பீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜுவல் வாங்கியிருந்தீங்கன்னா, ஹாரமாக இருக்கட்டும், நெக்லஸாக இருக்கட்டும், கம்பலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த டைப்பில் வாங்கியிருப்பீங்க. அதுக்கு ஒன்று வேணும், மேட்சாக பேர் பண்ணணும்னு நினச்சா அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் இது நகை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி அம்மன் மாடல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் ஆன்டிக்காக இருக்கட்டும், எல்லோ கோல்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் கொண்டு வராங்க. எல்லாத்துமே லக்ஷ்மி உருவம் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜுவல்ஸ்க்கு பேர் பண்ணணும், அதுக்கு மேட்சிங்காக வாங்கணுன்னா இது மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். வாவ், ரொம்ப சூப்பரான மாடலுங்க. இது ட்ரெடிஷ்னல் டைப்பு, அதே சமயத்தில் ஒரு மாடர்ன் லுக்கு. அந்த வளையல் பாருங்கள், நல்லா அந்த ஸ்பைரல் ஷேப்பில் நம்ம செயின் வரும், இந்த தாலி சரடு மாடல், அந்த மாதிரி ஒரு டிசைனில் இந்த வளையல் வர மாதிரி பண்ணியிருக்காங்க.
நடுவில் தான் நோட் பண்ணி பாருங்கள், நடுவில் தான் ஸ்க்ரூ இருக்குது ரெண்டு சைடும். அதே ஒரு டிசைனாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து ஒரு பெரிய பிங்க் ஸ்டோனு, சுத்தீரும் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே ட்ரெண்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூஷன் மாதிரி ட்ரெண்டிங் மாடலும் மாடர்ன் ஆர்ட் இதுவும் கலந்த மாதிரி ஒரு மாடலு. நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட் டைப்பு இந்த கோல்டன் பீட்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் வரக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் டைப் பேங்கிள். இது நம்ம செயின் ஷார்ட் செயின்லாம் வாங்கியிருப்போம், அதிலலாம் பார்த்திங்கன்னா நடுவில் இந்த மாதிரி கோல்டன் பீடு தான் வர மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஆஃபீஸ் வேர் இல்லைன்னா காலேஜ் வேர் போகிறீங்கன்னா அந்த மாதிரி பேங்கிள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சாரி, பிரேஸ்லெட் டைப் பேங்கிள். இப்போ பார்க்குறது அகைன் ஒரு கொல்கத்தா பேட்டர்ன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாகில் அந்த நடுவில் வந்து வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 8 கிராம்லேருந்து ஒரு 29 கிராம்குள்ளே வரக்கூடிய பேங்கிள் டைப் பிரேஸ்லெட்டு. அதே மாதிரி வேஸ்டேஜ் வந்து 12%லேருந்து ஒரு 20%குள்ளே இருக்கக்கூடியது. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு மல்டி கலர் ஒரு பிரேஸ்லெட் டைப் தான் பார்த்துட்ருக்கோம். இது மாதிரி கூட நீங்கள் வந்து ஒரு அட்டிகையோ இல்லை வந்து ஒரு ஆரமோ வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கு நல்லா நீங்கள் அழகாக இதை பேர் பண்ணலாம். மல்டி கலரில் இருக்குது, எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து சூட் ஆகும். ஒரே கலரில் வாங்கிட்டு போட முடியாமல் கஷ்டப்படுவோம், அதுக்கெலாம் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது நம்ம யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஏன் யங்ஸ்டர்ஸ் தான் போடணுமா, நம்மளும் கையில் போட்டு அழகு பார்த்துக்கலாம். சுற்றிலும் பார்த்திங்கன்னா வளையலில் வந்து இந்த முத்து வச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் வளையல் வரும் பார்த்திங்களா, அதே தான் பண்ணியிருக்காங்க. நடுவில் மட்டும்தான் எனாமலில் வச்சு ஒரு மாடர்ன் லுக்கில் பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம சித்தி பெரியம்மாலேருந்து பாட்டி வரைக்கும் இதெல்லாம் போடலாம். ஏன்னா வந்து நடுவில் அந்த தாலி சரடில் வர முகப்பு மாதிரி அந்த மேலே வந்து வளையலுக்கு மேலே வந்து ஒரு முகப்பு வச்சுருக்காங்க. சைட்லலாம் கூட கல் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த வளையலுமே பார்த்திங்கன்னா அந்த கடா டைப் மாதிரி தான் இருக்குது. அசல் வந்து கோல்டன் பேங்கிள் எப்படி இருக்குமோ, ஒரு கல் வச்ச பேங்கிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பிரேஸ்லெட் டைப் பேங்கிள் இருந்தது. ஸோ இதே இதில் வந்து சிம்லராக நிறைய டிசைன்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கெம்ப் ஸ்டோன் வச்சுதுங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ கெம்ப் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப விரும்புவீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா பியூர்லி வந்து எல்லோ கோல்டில் தான் வந்திருக்கு. அந்த வளையல் டைப் பாருங்கள், அது கூட செயின் டைப்பில் தான் இருந்தது. நியர்லி ஒரு 17 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடியது. அண்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஒரு 16%ல் வந்துருந்தது. இதெல்லாம் வந்து அசல் காஞ்சிபுரம் பட்டு சாரீ வேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரொம்ப சூட் ஆகும். அதே சமயத்தில் இந்த காசு மாலையெல்லாம் போடுறீங்கன்னா அந்த மாதிரி ஹாரமுக்கெலாம் வந்து சூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மல்டி கலர் அந்த ஸ்டோன் பீட்ஸ் இதெல்லாம் வச்ச மாதிரியான ஒரு டைப்பு. இது வந்து 23 கிராமு 16% வேஸ்டேஜில் வந்துருந்தது. அடுத்தது ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட் லுக் பிரேஸ்லெட் டைப் பேங்கிள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்கள் கண்ணில் படும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு. இந்த மாதிரி டைப் நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க. ஸோ அது கூட இங்கே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆன்டிக் வந்துட்டோம். இதெல்லாம் வந்து பியூர்லி ஆன்டிக்கில் வரக்கூடிய மாடலு. ஆன்டிக் ஜுவல்ஸ் ஆஸ் யூஷுவல் ஆன்டிக் ஜுவல்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு இதெல்லாம் பேர் பண்ணலாம். ஒரு கஜலக்ஷ்மி அம்மன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 26 கிராமில் 18% வேஸ்டேஜில் வந்திருந்தது. பத்து கிராமுக்குள்ளே 14% வேஸ்டேஜில் இந்த பிரேஸ்லெட் டைப் பேங்கிள் வந்திருக்கு. இது வந்து 18 கேரட் கிடையாதுங்க, 22 கேரட் கோல்டு தான். ஏன்னா அது பார்க்க காப்பர் மாதிரி இருக்குல்ல, அதனால் சொல்லிகிட்ருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பேங்கிள் டைப்பில் வந்திருக்கு. பின்னாடியில் எஸ்கோ கீ கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இது கூட ஒரு 11 கிராம் 16% வேஸ்டேஜில் வந்திருந்தது. இது பேங்கிள் மாதிரி ஸ்டிப்பாக இருக்காது, நல்லா ஃப்ளெக்ஸி டைப்பில் பண்ணியிருக்காங்க.
நம்ம பார்க்குறது எல்லாமே ரோடியம் பாலிஷோடு பண்ணியிருக்கக்கூடிய பிரேஸ்லெட் டைப் பேங்கிள் தான். நிறைய பேருக்கு வந்து இந்த ரோடியம் பாலிஷ் வச்சதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து மாடர்ன் லுக் கொடுக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரேயில் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட பாருங்கள், நடுவில்லாம் வந்து அந்த பேர்ல்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு பிங்கிஷ் பேர்லு. எல்லாமே செமி ப்ரீஷியஸ் தாங்க, ரியல் கிடையாது. இதில் பார்க்குறது எல்லாமே 6 கிராம்லேருந்து ஒரு 12 கிராம்குள்ளே தான் இருந்தது. எல்லாத்துக்குமே வந்து 14% வேஸ்டேஜு. அடுத்தது ஒரு சிம்பிள் டைப் எலிகண்ட் லுக் ரோடியம் பாலிஷ் பேங்கிள் தான் பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் நிறைய பேர் விரும்பி கேட்டிங்க இந்த மாடல் தான். ஸோ உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ வந்து ஐ ட்ரீட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, ஏதோ வகையில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.